வல்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்று நாம் சந்திக்கக்கூடியவர் கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், பதிப்பாசிரியர், பேராசிரியர், ஊடகவியலாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகம் கொண்ட திரு டாக்டர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சித்தர் பாடலும் திருவிவிலியமும் கடவுள் ஒப்பீடு என்னும் தலைப்பில் நீங்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க. இந்த தலைப்பை ஏன் நீங்க ஆய்வு செஞ்சீங்க? மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த பொருட்களில் இந்த இலக்கிய துறையில் சித்தர் பாடல்கள் என் உள்ளங்கவர்ந்த ஒரு இலக்கிய பகுதி. ஏனென்றால் நான் சமயத்துறையில் அதிக நாட்டம் உள்ளவன். அதில் சிறுவயது முதலே எனக்கு கிறிஸ்தவ கொள்கைகளில் ஈடுபாடும் பற்றுறுதியும் இருந்தது. இந்து சமய பின்னணியிலிருந்து கிறிஸ்தவம் தழுவிய என்னுடைய பெற்றோர்கள் அந்த இந்து சமய கொள்கைகளையும் கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு எனக்கு போதித்து பலவற்றை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் சித்தர்களுடைய பாடல்களில் பல கிறிஸ்தவ கோட்பாடுகள் அவற்றினுடைய தாக்கம் சித்தர் பாடல்களில் நிறைய இருந்ததை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள், போதகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற பல புரட்சிகரமான கருத்துக்கள் கிறிஸ்தவ கோட்பாடுகளோடு மிக நெருங்கி வருவதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உருவ வணக்கத்துக்கு கடுமையான எதிர்ப்பாளர்கள், ஜாதி பேத எதிர்ப்பு, இப்படி குரு வணக்கம், கிறிஸ்தவத்தில் குரு கடவுளையே குருவாக சொல்வது. இயேசுநாதர் தன்னை குரு என்று சொன்னார், தன்னை பின்பற்றுகிறவர்களை சீடர்கள்னு சொன்னார். இந்த குரு வணக்கத்தை பற்றி அவங்க தான் தெளிவாக சித்தர்கள் தான் சொல்கிறாங்க. இப்படி பல ஒற்றுமைகளை என் பெற்றோர்களோ கிறிஸ்தவ மதத்தில் எனக்கு முன்னோடிகளாக இருந்த போதர்களோ எனக்கு சொல்ல சொல்ல நாம் ஏன் இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஏன் ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதனுடைய விளைவுதான் 1980களின் பிற்பகுதியிலேயே நான் முறையாக தொடங்கிய இந்த ஆய்வு. அது ஆய்வு முனைவர் பட்டம் பெற்றது 1992. அது முன்னால் ஒரு 7-8 ஆண்டு காலமாக இந்த ஆய்வு பண்ணி நடந்தது. ஐயா, உங்கள் ஆய்வே கொஞ்சம் முரண்பட்டதா தெரியுது எனக்கு. ஏன்னா 2 சமயங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2 சமயத்தை பற்றி பேசும்பொழுது இந்த ஆய்வினுடைய பின்புலத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்வினையோ அல்ல விளைவுகளோ? கேள்வி இப்படிதான் பலரும் என்ன கேட்பதுண்டு. சொல்லப்போனால் சித்தர்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு புரிதல் நம்ம மக்களுக்கு இல்லாதது தான் இதற்கு காரணம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சித்தர்கள் அடிப்படையில் அவர்கள் வைதிக சமயம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னார்கள். பின்னால் தமிழ் சமயங்களாகிய சைவமும் வைணவமும் வருகிறது. அதுக்கப்புறம் 6 வகை சமயம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சைவம் வைணவம் மற்ற எல்லா சமயங்களையும் அது ஒட்டுமொத்தமாக ஒரு சேர்த்து ஒரு கலவை செய்து இந்து மதம் என்ற பொது பெயரால் அழைக்கிறோம். இது அண்மைக்கால ஒரு 200-300 ஆண்டு கால ஒரு வளர்ச்சி தான். அது முன்னால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த சைவத்தில் கிட்டத்தட்ட கிபி 6 நூற்றாண்டு அல்லது அதற்கு கொஞ்சம் முன்பு வருகிற அந்த சைவ சமயத்திலிருந்து தான் திருமூலர் என்கிற ஒருவர் ஒரு புரட்சிக்காரராக எழுதுகிறார். அவர் எழுதின திருமந்திரம் நமக்கு தெரியும். அவர் தான் முதல்ல இந்த தமிழ் சமய மரபுல இந்த புரட்சி இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் தி ஹார்பிஞ்சர் ஆஃப் த சித்தா மூமெண்ட். ஆக இந்த சமய புரட்சியாளர்கள் சித்தர்கள் எல்லாரும் உருவ வணக்கத்தை போற்றி கொண்டிருந்த நேரத்தில், எல்லாரும் உருவ வணக்கத்தை முக்கியப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் திருமூலர் தான் துணிந்து சொல்கிறாரு, படத்தில் இருக்கிற கடவுளுக்கு நீங்கள் பூஜை செய்கிறத விட நடமாடும் கடவுளாகிய ஏழைக்கு உதவுவது தான் சிறந்த பூஜைன்னு சொன்னார். அதாவது இதுதான் பின்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார். ஆக இந்த புரட்சி அவர் தான் முதல்ல தொடங்குறாரு. அப்புறம் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த இந்து சமய அந்த சூழல்ல ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னா அவர் தான் சொன்னார். ஆக அதனை தொடர்ந்து தமிழில் சித்தர்கள் பல பேர் வருகிறார்கள். அவர் ஆரம்ப கால சித்தர், அதுக்கப்புறம் சிவவாக்கியர், அப்புறம் பட்டினத்தார் கோயில் வழிபாட்டை ஆதரித்து கொண்டே
கச்சி ஏகம்பனே கைலாய மலை வாசனை என்னெல்லாம் சொல்லிக்கொண்டே உள்ளே இருந்து கொண்டே புரட்சி குரலை எழுப்பினார். இன்னும் பாம்பாட்டு சித்தர் இன்னும் பயங்கரமாக ஜாதி வேதத்தெல்லாம் எதிர்க்கிறாரு. இன்னும் சில சித்தர்கள் வந்து ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம்னு சொல்றாரு. ஜாதி பேதம் ஏதடா என்று சொல்கிறார். இப்ப அவர்களுக்கு பின்னணியில இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவின் போதனைகளை சமத்துவ, கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சமத்துவம், கடவுளின் சாயலில் தான் எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டவர்கள், கடவுளை வந்து உருவங்க சமைப்பது சரியல்ல என்றெல்லாம் அந்த கொள்கைகளை போதித்த கிறிஸ்தவ மத முன்னோடிகள், குறிப்பாக இயேசுநாதருடைய 12 சீடர்களில் ஒருவரான தூய தோமையர் இந்த தமிழ் மண்ணுக்கே வந்தார். கேரளாவுக்கு போயிட்டு தமிழ் மண்ணுக்கு வந்து அவர் விதைத்த விதைகள், அவர் பின்னால் திருவள்ளுவரோடும் அவர் கலந்து பேசினார் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த கருத்துக்கள் எல்லாம் சித்தர்களை பாதித்து அவர்கள் இந்த புரட்சி கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்தவ அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு பின்னணியில் உதவி செய்தன என்பதனால் அதை ஆய்வு நோக்கில ஆய்ந்து நான் சொல்லியிருக்கிறோம். ஐயா, இந்த ஆய்வு நீங்க தேர்வு செய்த ஆண்டு கிட்டத்தட்ட 90களில் நீங்க ஆய்வு பண்ணி 92ல் இந்த ஆய்வு நூலா வந்திருக்குது. இதனுடைய தனி சிறப்பு என்ன? நிறைய சொல்லலாம். நான் வந்து பல தலைப்புகளில் விவிலியத்தையும் சித்தர் பாடல்களையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உருவ வணக்க மறுப்பு, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த உருவ வழிபாட்டை அவர் படிப்பது விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் விவிலியத்தினுடைய முதற் பகுதியாக இருக்கிற பழைய ஏற்பாடு முழுக்க உருவ வணக்கத்தை கடுமையாக கண்டிப்பது. பின்னால் இயேசு பெருமானும் அதை சொல்லுகிறார். அதை விட ரொம்ப முக்கியமானது கடவுளை குருவாக பார்ப்பது. அகத்திய சித்தர் சொல்றாரு, ஆசானும் ஈசானும் ஒன்றே ஆகும் என்று சொல்றார். அதையே தான் இயேசுநாதர், நீங்கள் என்னை குரு என்று அழைக்க வேண்டும், கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான குரு, மற்றவர்களெல்லாம் அந்த மெய்யான குருவை குருவினிடத்தில் வழி நடத்துகிறவர்கள் தான் மற்ற போதகர்கள் குருக்கள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே. அது ஆக அந்த குரு வணக்கத்தையும் அவர் சொல்றாரு. இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, மனித உடல் பைபிளில் விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த தொடக்க நூல் ஆதி ஆகமத்தில் ஒரு மண்ணில இருந்து தான் கடவுள் வந்து அந்த மண்ணை பிசைந்து அந்த மனித உடலை உருவாக்குகிறார். அதற்கு வந்து ஜீவ சுவாசம், உயிர் மூச்சை ஊதி அதை மனிதனாக்குகிறார் என்று சொல்லுகிறது. பாம்பாட்டி சித்தரும் மண்ணினால் ஒரு குயவன் ஒரு மட்பாண்டத்தை உருவாக்குவது போல இறைவன் உருவாக்கின இந்த உடல் என்ற இதே கருத்தை அவரை எதிரொலிக்கிறார். இன்னும் கூட சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, நம்ம நாட்டில் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட தெரியும் ஒரு சித்தர்களுடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல். அது எல்லாரும் கிராமத்தில் பாமர ஜனம் கூட பாடுவாங்க. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. 10 மாசமா ஆண்டி ஒருத்தன் ஒரு வேண்டி வேண்டி ஒரு தோண்டினா அதை மண்பாண்டன்னு சொல்லலாம், அதை கொண்டு வந்தான். அது அந்த மண்பாண்டம் என்ன, அது இந்த மனித உடல் தான். இந்த உடலை சரியாக பாதுகாக்க முடியாமல் அதை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்படி மனித உடலை ஒரு மண்குடத்துக்கு ஒப்பிடுகிற அந்த சிந்தனையே இந்த சித்தர்களுக்கு விவிலியத்திலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா, இந்த ஆய்வு நீங்க தேர்வு செய்த ஆண்டு கிட்டத்தட்ட 90களில் நீங்க ஆய்வு பண்ணி 92ல் இந்த ஆய்வு நூலா வந்திருக்குது. இதனுடைய தனி சிறப்பு என்ன, அதுன்னு சொல்லுங்களேன். நல்லா கேட்டீங்க. இந்த ஆய்வு வந்து 1980களின் பிற்பகுதியில் நான் தொடங்கினேன். அந்த காலத்தில் சித்தர்களை பற்றிய முறையான ஆய்வுகள் ஒரு பல்கலைக்கழகம் இது மாதிரி ஆராய்ச்சி அமைப்புகளில் வந்த ஆய்வுகளே ரொம்ப குறைவு. ஆனால் பலரும் சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டிய காலம் அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும். ஏன்னா தமிழ் இலக்கிய உலகம், தமிழ் சமய உலகத்தில் சித்தர்கள்னால அவங்க ஒரு தனி வகை. அவங்க செஞ்ச சித்திகள், அவங்க வாழ்ந்த தலங்கள், இதை பற்றிலாம் மக்கள் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே நான் ஒரு ஒப்பாய்வில், அதாவது when there was no basics research,
ஐ ஹவ் என்டர்ட் இன்டு கம்பேரிட்டிவ் ரிசர்ச். ஒப்பாய்விலேயே அப்போ ஈடுபட்டு இதை 92ஆம் வருஷம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நான் அந்த பட்டத்தையே பெற்றேன். பின்னால் அதை நூலாக வெளியிட்டப்போ எல்லாரும் பாராட்டி அப்போதைய தமிழக முதல்வர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரே அதுக்கு வாழ்த்துரை கொடுத்துருக்காரு. பேராசிரியர் அன்பழகன் கல்வி அமைச்சர் அதுக்கு விரிவான அணிந்துரை கொடுத்தாரு. டாக்டர் அவை நடராஜன் போன்ற பெருமக்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. ஆக அது மட்டுமல்ல, அதனுடைய தனிச்சிறப்பு மட்டும் இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா 5 சித்தர்கள் பாடல்களை எடுத்துக்கிட்டேன். அகத்தியர், சிவவாக்கியர், போகர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், இந்த 5 சித்தர்களை பற்றி அவர்களுடைய கருத்துக்களில் எப்படி விவிலிய கோட்பாடுகளுடைய தாக்கம் இருந்திருக்கிறது என்பதை ஆய்வுபூர்வமாக வரலாற்று ரீதியாக, ஏன்னா இந்த சித்தர்களுடைய காலமெல்லாம் விவிலியத்துக்கு ரொம்ப பிற்பட்ட காலம். இவங்க எல்லாருமே கிபியில் வர்றவங்க தான், யாருமே கிமு கிடையாது, கிறிஸ்துக்கு முற்பட்டவர்கள் தான். ஆகவே இவர்களுடைய 5 சித்தர்களுடைய பாடல்களை சிறப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இவர்களுடைய பாடல்களிலும் விவிலியத்திலும் உள்ள பொது கருத்துக்கள், ஒற்றுமைகள், ஒரு உதாரணமாக உருவ வணக்க மறுப்பு, ஜாதி பேத மறுப்பு, சடங்கு சாத்திரங்களை மறுத்தல், இப்படிப்பட்ட மெய் குரு வணக்கம், இப்படிப்பட்ட கருத்துக்களை ஒப்பிட்டு ஒரு சிறு பகுதி இந்த விவிலிய இலக்கியத்துக்கும் இந்த 5 சித்தர்களுடைய இலக்கியத்துக்கும் என்ன வேற்றுமை இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். கடைசியாக இந்த 2 பேரிலக்கியங்களும் சேர்ந்து இன்றைய மக்களாகிய நமக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது, என்ன அறைகூவரை கொடுக்கின்றன என்பதையும் சொல்லியிருக்கிறேன். அதான் என்னுடைய ஆய்வினுடைய தனிச்சிறப்பும் உள்ளடக்கமும். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த உரையாடல்கள். ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம், அதற்கு பொறுமையாக எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. நேயர்களே, இந்நேரம் வரை நமக்காக நேரத்தை ஒதுக்கி நாம் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உரையை வழங்கிய சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர், இலக்கிய உலகில் போற்றுதலுக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிற ஐயா திரு மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்களுக்கு எங்களுடைய வலன் மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய வலன் மீடியாவின் வழியாக என்னுடைய ஆய்வு பற்றிய கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். அதுவும் நீங்கள் என்னுடைய மேனாள் மாணவர், உங்களுடைய ஆசிரியருடைய ஆய்வு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆதங்கத்தோடு இந்த ஒரு பேட்டியை நீங்கள் தயாரித்ததற்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். மிக்க நன்றி.